3 நாள் கட்டவும் ஃபைட் பண்ணது. 3 நாள் ஃபைட் பண்ணுறாரு. 3ஆவது நாள் எஸ்கேப் ஆயிடுறாரு. தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமாம், கோளாறுப்பட்டிக்கு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அந்த கோளாறுப்பட்டிக்கு பின்னாடியே போய் எட்டப்ப நாயக்கிறத வேட்டி போகிறாரு. அவரை கோளாறுப்பட்டியில் தப்பிச்சு அங்கேருந்து திருக்களம்பூர் சின்னமரு பெரியமத்திட்ட போகிறாரு. அப்புறம் போய் புதுக்கோட்டை காட்டில் உடஞ்சி பிடி வர்றாரு. இங்கே பாருங்கள், பாணரை மேலே உள்ளே அனுப்புகிறாரு. அவங்க என்ன பண்ணுறான், இந்த ஆள் சொன்னதை அவங்க ஏற்றுக்கிறதில்ல. சண்டை போட்டு பார்த்துருவோம், இப்போ வெள்ளக்காரன் என்ன அவனை நம்மளால் பார்த்துருவோன்னு சொல்லி எவ்வளோ எடுத்து சொல்லியிருக்காரு, கேட்கல. அந்த ஆள் வந்து சொல்லிட்டான், ஐயா கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன. சரி, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, ஃபயருன்ட்டான். 10:30 மணிக்கு 1 மணி நேரம் பஞ்சாயத்து. கேட்கல. 10:30 மணிக்கு அடி. 10:30 மணிக்கு கோட்டையை பிடிக்கிட்டாங்க. முதல் நாள் அடி, 2ஆம் நாள் 3 அவங்க பக்கம் அட்டாக் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மீன்ட்டு அட்டாக் நடக்கும்போது இங்கிலீஷ்காரங்க கொஞ்சம் பேர் சாகுறாங்க. அந்த கோட்டை நைட்டாக உடையுது. கட்டவுன் எஸ்கேப் ஆயிடுறாரு. இதை நடந்த வச 3 நாள் போர். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். புதுக்கோட்டை திருக்களம்பூர் காட்டு ஒளிஞ்சு இருக்கும்போது புதுக்கோட்டை ராஜா விஜயராகவன் தொண்டைமான் அவர்கள் அவரை கையங்கலம் அப்படியே 6 பேர்த்து அப்படியே பிடிச்சி மதுரை முகாமில் ஒப்படைச்சிடறாரு. மதுரை முகாம் இருந்து ஆகஸ்ட் 1 ஒப்படைக்கிறார். ஆகஸ்ட் 11 1799 அக்டோபர் 1 பிடிபடுறாரு. அக்டோபர் 11 மதுரை கொண்டு வர்றாங்க. 11 12 வந்து அவரை எங்கே கொண்டு மதுரை கைத்தார் கொண்டு வந்துடுறாங்க. அங்கே 11 நாள் என்கொயரி. அவங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட்டு 16 தூக்கப்பட்டாங்க. காலைல சாயங்காலம் 5 மணிக்கு.